ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் நாம் தினம் ஒரு தகவல்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதைகள் நம்ம பார்த்தோம். ஸ்டில் 1970 இப்போது 2024 வரைக்கும் சிறுகதைகள் எந்தெந்த இயர் நம்ம பரிசு பெற்றிருக்கோமோ அது நம்ம பார்த்துட்டோம். அது பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். தென் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக 2024 நோபல் பரிசு பெற்றவர்களுக்கான யாரெல்லாம் எந்தெந்த துறையில் நோபல் பரிசு பெற்றிருக்காங்க, இதை பற்றின கொஷின் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். இது கரண்ட் அஃபேர்ஸில் வரும், ஓகேங்களா? அதனால் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த 6 மொத்தமாக பார்த்திங்கன்னா மருத்துவம், இயற்பியல், பொருளாதாரம் சொல்லிட்டு 6 தலைப்பின் கீழே பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த 6 தலைப்பிலிருந்து யாருன்னா ஒருத்தரை பற்றி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, எதற்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க, அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க, இல்லைன்னா அவங்களோட நேம் என்ன, இதிலிருந்து எதனா ஒரு கொஷின் அரைஸ் ஆகலாம். அதை என்ன கொஷின் கேட்பாங்களோ அதை மட்டும் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பக்கமாக இருக்கும், நீங்கள் போயிட்டு படிச்சிங்கன்னா ஓகேங்களா. நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையானது மட்டும். அதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் இது போல் முக்கியமான தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நம்ம டெஸ்ட்டு தென் கிளாஸஸ் வீடியோ முக்கியமான தகவல்லாம் டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம். அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2024 நோபல் ப்ரைஸ் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6 துறையின் கீழ் வராங்க. அது என்னென்ன துறைன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்துறை, இயற்பியல் துறை, வேதியியல் துறை, பொருளாதாரம், இலக்கியம், அமைதினே இந்த 6 தலைப்பின் கீழ் தான் கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா. இந்த நோபல் ப்ரைஸ் எப்போலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆல்பர்ட் நோபல்ன்றவங்க ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவங்க. அவங்க தான் சிறந்த துறையில் சிறந்த துறை இருக்குது இல்லைங்களா, அந்த சிறந்த துறைகள் தான் இதில் சிறந்து விளங்கியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் பரிசு கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக ஆல்பர்ட் நோபல்ன்றவர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவர். அவர் தான் இதை ஃபைன் பண்ணார். இப்போது எந்தெந்த துறையில் யார் நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா விக்டர் ஆம்ப்ரோஸ் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். விக்டர் ஆம்ப்ரோஸ் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். கேரி ரூக்குன் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். கேரி ரூக்குன் அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் தான் மருத்துவத்துறையில் நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்காங்க. எதற்காக நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்காங்கன்னா, மைக்ரோ ஆர்என்ஏ இந்த தலைப்பின் கீழ் செய்த ஆராய்ச்சிக்காக நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை தவிர்த்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மைக்ரோ ஆர்என்ஏனா என்னென்னா, நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு கூகுள்லேயோ இல்லைனா பத்திரிகையிலையோ நியூஸ் பேப்பர்லேயோ வந்திருக்கோம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது போதுமானது, ஓகேங்களா. மருத்துவத்துறையில் விக்டர் ஆம்ப்ரோஸ் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். கேரி ருக்வன் அமெரிக்கா. இவங்க சேர்ந்து தான் மைக்ரோ ஆர்என்ஏ பற்றி ரிசர்ச் பண்ணி அதில் நோபல் ப்ரைஸ் மருத்துவத்துறையில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் ப்ரைஸ் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா ஜான் ஆஃபில்ட். அவர் பிரான்ஸ் பல்கலைக்கழகம் அமெரிக்காவை சேர்ந்தவர். அந்த பல்கலைக்கழகம் மூலயமா தான் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். தென் ஜெஃப்ரி ஹிண்டன். இவர் டொராண்டோ பல்கலைக்கழகம் கனடா. ஒருத்தர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர், இன்னொருத்தர் கனடா நாட்டை சேர்ந்தவர். இப்படி கொஷின் எப்படி அரைஸ் ஆகனா, இயற்பியலில் நோபல் பரிசு பெற்ற ஜெஃப்ரி ஹிண்டன் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் கனடான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஜான் ஹாஃபில்ட் இவர் எந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் ஆராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்னா பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் அமெரிக்கா. கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. இவர் எதை பற்றின ஆராய்ச்சிக்காக நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்காங்கன்னா, ஏஐ அதாவது செயற்கை தொழில்நுட்பம், ஹாஃபில்ட் நெட்வொர்க் இதன் கீழ் தான் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இதுதான் மெயின் தீம். அதில் இதற்காக தான் அவங்க நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து வேதியியலுக்கான நோபல் ப்ரைஸ். வேதியியலுக்கான நோபல் ப்ரைஸ் யார் வின் பண்ணியிருக்குதுன்னா, டேவிட் பெக்கர் அமெரிக்காவை சார்ந்தவர். டெமிஸ் ஆஸ்பிஸ், ஜான் ஜம்பர். இது 3 பேர். இது செகண்ட், இது தேர்ட், ஓகேங்களா. 3 பேர் வேதியியலுக்கான நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்காங்க. டேவிட் பெக்கர், டெமிஸ் ஆசாபிஸ், ஜான் ஜம்பர், அமெரிக்கா, ஓகேங்களா. எதனா ப்ரொனவுன்சியேஷனில் தப்பு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா சாரி, ஓகேவா. எனக்கு அவ்வளோதான் ப்ரொனவுன்ஸ் பண்ண வருது. இதில் வேதியியலுக்கான நோபல் ப்ரைஸ் எதில் பெற்றிருக்காங்கன்னா புரத ஆராய்ச்சி. அதற்காக இவங்க நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்காங்க. 3 பேருமே அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்கள். அடுத்து பொருளாதாரம்.
பொருளாதாரத்தில் நோபல் ப்ரைஸ் பெற்றவங்கன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் வராங்க. நாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கனடா ஒன்று பார்த்தோம், அதை இயற்பியலில் நோபல் ப்ரைஸ் பெற்றவங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் ஒருத்தர் வருவாங்க, தென்கொரியா. மீதி எல்லாமே ஒரு சிலர்லாம் அமெரிக்கா தான் வராங்க. உங்களுக்கு சப்போஸ் அங்கே கொஷினில் உங்களுக்கு யாருன்னு தெரியல, எந்த நாடுன்னு சுத்தமாக எனக்கு படித்த மாதிரி தெரியலனா அமெரிக்காவை போடுங்க. பொருளாதாரத்துக்கான நோபல் ப்ரைஸ் பெற்றவர் வந்து டாரன் அசெமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன். டாரன் அசெமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் இவங்க எல்லாமே அமெரிக்க நாட்டை சார்ந்தவங்க. செல்வ சமத்துவமின்மை இந்த தலைப்பின் கீழ் வந்து பொருளாதாரத்தில் ஆராய்ச்சி செஞ்சதுக்கான நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்காங்க. மொத்தமே 6 துறை தான், இலக்கியம் அப்புறம் அமைதி. இது நம்ம பார்த்துட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்குன்னா ஹாங்காங், இவங்க தென்கொரிய நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து உரைநடை, கவிதை, இலக்கியம்னு பல நூல்களை படைச்சிருக்காங்க. இவங்களோட நூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, மக்களுக்கிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இவங்களுக்கு வந்து இலக்கியத்தில் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. கிரேக்க பாடங்கள்னு 2023 ஒரு நூல் எழுதியிருக்காங்க. த ஒயிட் புக்குன்னு 2017 ஒரு நூல் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான நூல், அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். இது போல் நூல்களுக்கு தான் இவங்க வந்து இலக்கியத்தில் நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிகான் ஹிடாங்கியோ ஜப்பான். ஓகேங்களா, நிகான் ஹிடாங்கியோ ஜப்பான். இவங்க அணு ஆயுதங்களின் விபத்துகள் குறித்து விழிப்புணர்வு செஞ்சுருக்காங்க. அணு ஆயுதங்களின் விபத்துகள் குறித்து விழிப்புணர்வு, இதுதான் வந்து மெயின் கான்செப்டாக அதில் இருந்திருக்கு. இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எந்தெந்த துறையில் அவங்க நேம் மட்டும் உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்லிடுறேன். மருத்துவத்துறையில் விக்டர் ஆம்ப்ரோஸ் கேரி ருக்வன், அமெரிக்கா. இயற்பியல் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஹாஃபில்ட் பல்கலைக்கழகம், வந்து பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம், அமெரிக்கா. ஜெஃப்ரி ஹிண்டன் வந்து டொராண்டோ பல்கலைக்கழகம், கனடா. வேதியியல் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் பேக்கர், அமெரிக்கா. டெமிஸ் ஹாஸ்பிஸ், அமெரிக்கா. ஜான் ஜம்பர், அமெரிக்கா. பொருளாதாரத்துக்கான நோபல் ப்ரைஸ் பெற்றவர் டாரன் அசெமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன். அடுத்து இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங், தென்கொரியா. அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் பெற்றவங்க நிகான் ஹிடாங்கியோ, ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து பெற்றுத்தருன்றத மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக இந்த 2025 கேட்கக்கூடிய எக்ஸாமில் இதிலேருந்து ஒரு கொஷின் இடம்பெறும். இதை வந்து நீங்கள் சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டோர் ஆகிடும். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் அரைஸ் ஆகும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்குங்க. அப்பப்போ நம்ம சேனலில் நடக்கிற அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.